வணக்கம். தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு, அரசிற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. கணேமுல்ல சஞ்சீவ கொலை சந்தேக நபரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. சிவனொளி பாதமலைக்கு யாத்திரிகளுக்கு போலீசாரின் அறிவுறுத்தல். திருச்சி யாழ்ப்பாணம் இடையில் புதிய விமான சேவைகள் ஆரம்பம். தொடருந்து பாதைகளில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட செயற்திட்டம். மாணவியை கண்டுபிடிக்க பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு வரும் மார்ச் மாதம் முதல் புதிய விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மார்ச் மாதம் முதல் பிற்பகல் 12:55 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் விமானம் 1:55 மணிக்கு யாழ்ப்பாணம் சென்றடையும். பின்னர் அது பிற்பகல் 2:55 மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மாலை 3:50 மணிக்கு திருச்சி வந்தடையும் என்று கூறப்படுகிறது. இந்த விமான சேவையால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்பவர்கள் மிக எளிதாக குறைந்த கட்டணத்தில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது திருச்சியிலிருந்து கொழும்புக்கு தினமும் 2 முறை விமானம் இயக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை சென்னையிலிருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை பயணிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவை கடந்த வாரம் முதல் மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிவனொளி பாதமலைக்கு செல்லும் யாத்திரிகள் தங்களது பிரச்சனைகள் தொடர்பில் முறையிடுவதற்கு 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் வகையில் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி ரத்னபுரியூடாக சிவனொளி பாதமலைக்கு செல்லும் யாத்திரிகள் 0453 3471 122 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும், நல்ல தண்ணியூடாக சிவனொளி பாதமலைக்கு செல்லும் யாத்திரிகள் 052 205 5522 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் தொடர்பு கொண்டு தங்களது பிரச்சனைகளை முறையிட முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். 16 வயது சிறுமியொருவர் காணாமல் போயுள்ளதாக கந்தேனுவர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. சிறுமியை காணவில்லை என்று அவரது பாட்டியே முறைப்பாடு செய்துள்ளார். காணாமல் போன சிறுமி சுமார் 5 அடி உயரம், நீண்ட கூந்தல் மற்றும் மெல்லிய உடலமைப்பை உடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக அவர் கிரீன் என்ற காட் சட்டை மற்றும் கருப்பு பூக்கள் கொண்ட வெள்ளை டி ஷர்ட்டும் அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இடம் கெத்ராவை தருசி சம்பிகா என்ற சிறுமியே காணாமல் போயுள்ளார். அந்த சிறுமி இலக்கம் 85 கந்தேனுவர அல்வத்தையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காணாமல் போன சிறுமியை பற்றிய மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரியுள்ளனர். பொறுப்பதிகாரி கந்தேனுவர 078859294 கந்தேனுவர போலீஸ் நிலையம் 066 30 60 954. மட்டக்களப்பு கொழும்பு தொடருந்து பாதையில் காட்டு பகுதிகளில் காட்டு யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தி வருவதாக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் தொடருந்துகளை ஓட்டும்போது வேகத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காட்டு யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது குறித்து இன்று கலந்துரையாடல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடம் முதல் அரச சேவையில் உள்ள ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த நாட்டில் உள்ள அரச ஊழியர்களுக்கு கடந்த காலங்களில் இதுபோன்ற கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்று காலத்தில் தவறான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் போதும் கூட சுகாதார ஊழியர்கள் தங்களின் பங்களிப்பினை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக சுகாதாரத்துறை ஓரளவு சீரான நிலையில் கொண்டு செல்ல முடிந்துள்ளதாக தெரிவித்தார்.
மேலும் அரச ஊழியர்கள் மீது பாரிய அளவு வரிகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம் நாடு என்ற எண்ணத்துடன் சேவையை வழங்குபவர்களை மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்திய அதிகாரிகளின் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் புதிய சம்பள அதிகரிப்பின்படி அடிப்படை சம்பளம் 3 கட்டங்களாக அதிகரிக்கப்படும். அத்துடன் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வைத்திய அதிகாரிகள் சம்பளம் அதிகமாக இருக்கும். மேலும் ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் 26,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கரேமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்தில் சுட்டுக் கொன்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் மற்றும் அவரது ஓட்டுநரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று அனுமதி வழங்கினார். சந்தேக நபர்கள் 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்ததை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு சட்டத்திறனியாக வந்த பெண் சந்தேக நபர் தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமாயின் சவால் மிக்கதாக அமையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அதிர்கோல தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்பு எதிர்காலத்தில் பணவீக்க அதிகரிப்புக்கு ஏதுவாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பேராசிரியர் வசந்த அதிர்கோல இதனை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக அரசு சேவைக்கு 30,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த காரணிகளால் எதிர்காலத்தில் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என பேராசிரியர் வசந்த அதிர்கோல எச்சரித்துள்ளார். இதேவேளை ஓய்வூதிய கொடுப்பனவுக்காக தற்போது 500 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. எதிர்காலத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமாயின் அதுவும் சவால் மிக்கதாக அமையும். உற்பத்தி துறையின் வினைத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு புதிய திட்டங்களை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் உற்பத்தி திறனை மேம்படுத்த சிறந்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை சிறந்த முறையில் செயற்படுத்த வேண்டும் என அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அதிர்கோல இவ்வாறான விடயங்களை தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 291.50 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 300.08 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 368.17 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 382.09 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 304.86 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 317.35 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 204.05 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 212.77 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 216.98 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 226.88 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு அரசிற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. சிவனொளி பாதமலைக்கு யாத்திரிகளுக்கு போலீசாரின் அறிவுறுத்தல். திருச்சி யாழ்ப்பாணம் இடையில் புதிய விமான சேவைகள் ஆரம்பம். தொடருந்து பாதைகளில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட செயற்திட்டம். மாணவியை கண்டுபிடிக்க பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.